கேள்வி. நல்லா இருக்குது சார். அதாவது படம் வந்து படமாக பார்த்துட்டு ஒரு தடவை போயிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா வந்து அவங்க அந்த பில்டப் பண்ண அளவுக்குலாம் படம் இல்லை, ஓகேங்களா. ஏன்னா சிவன் கார்த்திகேயன் தயாரிப்பு, அவங்க படம் பெரிய பேனராக சொல்லிட்டு இல்லாத பில்டப் தான் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இந்த படம் ப்ரமோஷன் பண்ணி வெளியே வரும்போது அவர் டேரக்டராக என்ன யாருன்னு தெரியல, படத்தை பார்த்துட்டு சிவன் கார்த்திகேயனோட அப்படியே கட்டி பிடிச்சி அழுதாங்க. நான் தான் பயந்துட்டேன், என்னன்னா இப்படி அழுகுறாங்களே, ஏன்னா அந்த அளவுக்கு படம் அலற மாதிரி தான் சொன்னால் அந்த அளவுக்குலாம் அலற மாதிரியே இல்லை. எனக்கு வந்து ஒரு சொட்டு தனி கூட வரல சார். நீங்கள் என்ன வேணா செய்யுங்க. ஆக்சுவலாக நானே ஒரு சென்டிமெண்ட்டான ஆள் தான். ஏதாவது ஒரு எமோஷன் சீன்ஸை பார்த்தா கண்டிப்பாக எனக்கு வந்து அழ வந்துடும். ஆனால் இந்த படத்தில் எனக்கு அழ வர மாதிரிலாம் அப்படி ஒரு சீன்லாம் இல்லை. ராதிகா ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாலாம் நடிக்கவே இல்லை. ஏற்கனவே பார்த்த ராதிகா சார் அதில் மேக்கப்பை பண்ணிட்டீங்கலாம் பார்த்து வேறமாக வச்சுருக்காங்க. ஒரிஜினலாகவே அவங்க கேள்வி தானே சார். அந்த ஒரிஜினல் கேள்வியை வந்து சாயம் பிடிச்சி இப்போ நடமானுங்கிறாங்க. அதை வந்து வேறு மாதிரி பண்ணிட்டு கேள்வி பார்த்து இது பண்ணிங்க. மற்றபடிலாம் அதான் இதெல்லாம் இல்லை. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு எமோஷனாக நம்ம அழகுதுன்னா முனிஷ்காந்த் ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு கல்யாணம் ஆகலை, நம்ம கல்யாணம் இதுக்கு மேலே நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படி பாலாசரன் அருள்தாஸ் கேட்கும்போது அந்த சீனில் ஒரு எமோஷனாக முனிஷ்காந்த் அழுது சொல்லுவார் பார்த்தீங்களா, அது உண்மையிலே கண்கலங்க மாதிரி இருக்குது. ராதிகா அது கண்கலங்க. ரெண்டாவது ராதிகா வந்து கொஞ்சம் சீன்லேயே படுக்க வச்சுருக்காங்க சார். அதுக்கப்புறம் படத்தை நவுத்துறது ஃபுல்லாக இவங்க தான். பாலாசரவன், சிங்கப்புலி, அருள்தாஸ், முனிஷ்காந்த் இவங்க தான் படத்தை நவுத்துறது. அதை நவுத்துறதுனா நம்ம டேரக்டர் தான் சொல்லணும் மெயின், ஓகேங்களா. படம் அதாவது அவங்க பில்டப் பண்ணுற மாதிரி நினச்சி ரொம்ப பில்டப்லாம் வச்சு போகாத வேணாம். படமாக பார்த்து ஒரு தடவை போகலாம்.